ஓகே, கெமிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு பேரை கேட்டாலே எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு மைண்டில் வர்றது ஈக்குவேஷன்ஸ் தான், ரைட்டா? கெமிஸ்ட்ரியோட மெஜாரிட்டி பங்கு எங்கே இருக்குன்னா அந்த ஈக்குவேஷன்ஸில் இருக்குது. ஸோ ஒரு ஈக்குவேஷனை எப்படி சிம்பிளாக பேலன்ஸ் பண்ணால் நமக்கு தெரிஞ்சிட்டாலே பாதி விஷயங்கள் சால்வ் ஆகும் என்னை பொறுத்த வரைக்கும் கெமிஸ்ட்ரியில். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கெமிக்கல் ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்ணலான்னு 2 வகையாக பார்க்க போகிறோம். ஒன்று கிளாசிக்கல் மெத்தட் எப்பவும் பண்ணுற மாதிரி, இன்னொன்று ஒரு சிம்பிள் ட்ரிக் மாதிரி ஒரு மெத்தட்லையும் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் ஹவு டு பேலன்ஸ் த கெமிக்கல் ஈக்குவேஷன். ஓகே, ஃபஸ்ட் ஒரு சிம்பிள் ஈக்குவேஷனோட ஸ்டார்ட் பண்ணலாம். பாருங்கள், H2 + O2 gives H2O. ஓகேவா? இது வாட்டரோட ஃபார்மேஷன் ஈக்குவேஷன், ரைட்டா? சிம்பிள். இதில் பேலன்சிங் அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த பக்கம் உள்ளது ரியாக்டன்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த பக்கம் உள்ளது ப்ராடக்ட். ரியாக்டன்ட்டில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கோ அதே அளவு தான் ப்ராடக்ட்லேயே இருக்கணும், அப்படி ஃபார்ம் பண்ணணும். அதான் என்னது பேலன்சிங். ரைட்? மீன்ஸ் என்னென்னா, நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் இங்கே இருக்கிறதோ நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் அங்கே இருக்கிறதோ ஈக்குவலாக இருக்கணும், நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் இங்கே இருக்கிறதோ நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் அங்கே இருக்கிறதோ ஈக்குவலாக இருக்கும், ரைட்? அப்போ பேலன்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஈக்குவல் பண்ணுறது தான் பேலன்சிங். ஓகேவா? இதில் நம்ம 3 விஷயம் நல்லா நான் வச்சுக்கணும். நம்பர் 1 என்னதுன்னா, நம்பரே இல்லாமல் இருக்கிற இடத்துல 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ரைட்டா? இப்போ ஆக்சிஜன் கீழே நம்பரே எழுதல, அப்போ அது கீழே என்ன இருக்குது? 1 இருக்குது. ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்பரே இல்லை, அப்போ அங்கே என்ன இருக்குது? 1. ஓகேவா? இதுக்கு முன்னாடி நம்பர் இல்லை, அப்போ என்ன இருக்குது? 1. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு விஷயம் என்னது, நம்பரே கொடுக்கல அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிறது 1. ஓகேவா? இது மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஓகே, நம்பர் 2 என்னது அப்படின்னா, நமக்கு என்றைக்குமே சப்ஸ்கிரிப்டை டச் பண்ணுறதுக்கு ரைட் சைடு கிடையாது. மீன்ஸ் என்னன்னா, இந்த கீழே உள்ள நம்பர்ஸ் H2 O1 இங்கே O2 H2 இருக்கா, கீழே உள்ள நம்பர்ஸை தொடர்றதுக்கு நமக்கு ரைட் சைடு கிடையாது. நம்ம எதை சேஞ்ச் பண்ணி பேலன்ஸ் பண்ணலாம்னா இந்த முன்னாடி உள்ள நம்பர்ஸ். ஓகே, ஃப்ரண்ட்டில் நம்பர்ஸ் நம்ம எவ்வளோ சேஞ்ச் பண்ணலாம். ஓகேவா? அதுக்கு நடுவில் நம்பர்ஸ் நம்ம என்ன பண்ண முடியாது, சேஞ்சே பண்ண முடியாது. அதான் பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3, ஆமாம், பாயிண்ட் நம்பர் 3 என்ன சொன்னால், முன்னாடி உள்ள நம்பர்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம், எவ்வளோ நாளும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுதான் 3வது விஷயம். முன்னாடி திருப்பி சொல்கிறேன், ரிவர்ஸாக சொல்கிறேன், முன்னாடி உள்ள நம்பரை சேஞ்ச் பண்ணிக்கலாம், உள்ள நம்பரை சேஞ்ச் பண்ணக்கூடாது, ஒன்றுமே இல்லாத இடத்துல 1. இந்த 3 ஃபஸ்ட் நல்லா நான் வச்சுக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு இதை கிளாசிக்கல் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணலாம். வாங்க, கிளாசிக்கல் மெத்தடில் எப்படி பிரிச்சுக்கணும்னா, இது ரியாக்டன்ட், இது ப்ராடக்ட் தெரியும்ல. இதை வந்து ரியாக்டன்ட் ப்ராடக்ட்னு பிரிக்கலாம், இல்லை LHS RHSன்னு பிரிக்கலாம், அது நம்ம இஷ்டம் தான். இப்போ LHS RHSன்னு பிரிச்சிருக்கேன், ரைட்டா? இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு, ரைட்? ஓகே, இங்கே என்னெல்லாம் இருக்குது? ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, அங்கேயும் அதுதான் இருக்க போகுது, ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது. ஓகேவா? பேலன்சிங் அப்படின்னா என்னது, இங்குள்ள நம்பர் ஆஃப் ஹைட்ரஜனும் அங்குள்ள நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஈக்குவல் ஆகணும், இங்குள்ள நம்பர் ஆஃப் ஆக்சிஜனும் அங்குள்ள நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஈக்குவல் ஆகணும். அப்போ எவ்வளோ நம்பர்னு ஃபஸ்ட் நம்ம கவுண்ட் பண்ணணும் இல்லையா? வாங்க கவுண்ட் பண்ணலாம். இங்கே எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? 2 இருக்குது இல்லையா? 2 × 1 2 தான் இருக்குது. ஓகே, ஃப்ரெண்டில் நம்பர் இது கூட மல்டிப்ளை பண்ணணும், அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? இந்த ஃப்ரெண்டில் நம்பரை 4 மல்டிப்ளை பண்ண முடியும், ரைட்? ஆக்சிஜன் இருக்குது 1 × 2, ஆக்சிஜனும் 2 இருக்குது, ரைட்டா? ரைட். இங்கே ஹைட்ரஜன் இருக்குது 1 × 2 2 இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது 1 × 1 1 தான் இருக்குது. அப்போ இது பேலன்ஸாக இருக்கா? இல்லை, இது பேலன்ஸாக இல்லை, நம்ம தான் பேலன்ஸ் பண்ணணும். ஓகே, அப்போது இந்த ஆக்சிஜன் 1 இருக்குது, இதை 2 மாற்றினா ஃபஸ்ட்டு பேலன்ஸ் ஆகிடும், ரைட்டா? ரைட். இப்போது இந்த ஆக்சிஜன் 1 இருக்குது, இதை 2 மாற்றணும். இது எடுத்துகிட்டு 2 போட முடியுமா? முடியாது. அதான் ரூல் நம்பர் 2. என்னது, சப்ஸ்கிரிப்டை நம்ம மாற்ற முடியாது. வேணும்னா முன்னாடி உள்ள நம்பரை நம்ம மாற்றிக்கலாம், ரைட்டா? அப்போ இங்கே இந்த ஆக்சிஜனுக்கு 2 வேல்யூ வரணும்னா நம்ம இங்கே என்ன பண்ணி ஆகணும், இங்கே 2ன்னு எழுதினா தான் முடியும், ரைட்டா? ரைட். அப்போ இந்த ஆக்சிஜன் என்ன ஆகிரும்? ஓகே, இது ஃபஸ்ட் 1 இருக்கா, இப்போ இது கட் ஆகிட்டு என்ன ஆயிரும், 2ன்னு மாறிடும், ரைட்டா? இப்போ அது மட்டுமா மாறி இருக்கு. இப்போ இங்கே 2 போட்டதுனால இது பக்கத்தில் வேற சேஞ்ச் இருக்கான்னு நோட் பண்ணணும். இப்போ இந்த 2 போட்டதுனால இந்த ஹைட்ரஜனுக்கு என்ன இருக்குது, 2, இந்த ஹைட்ரஜனுக்கு சேர்த்து அந்த 2 வந்துருக்கு, ரைட்டா? இந்த 2ங்கிறது ஹோலுக்கானது, ரைட்? அப்போ 2 2 சார் 4, ஹைட்ரஜன் நம்பர் என்ன ஆகிட்டு 4ஆக மாறிட்டு. ஓகே, ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கோம், ரைட்? இப்போ இந்த சேஞ்சால் ஃபர்தர் சேஞ்ச் நடக்குது. என்னது, இப்போ இந்த ஹைட்ரஜன் 4 இது கூட்டிட்டு இது கம்மியாக இருக்குது, அப்போ இந்த ஹைட்ரஜனை கூட்டணும், ரைட்டா? இது 2 இருக்குது. அப்போ இப்போ இங்கே 2 இருந்துச்சுன்னா இதை 4ஆக மாத்திரம் என்ன பண்ணணும், இங்கே ஒரு 2 போட்டோம்னா 2 2 சார் 4, ரைட்? அப்போ இது 4. இப்போ பாருங்க, இப்போ இந்த ஹைட்ரஜன் 4, இந்த ஹைட்ரஜன் 2, இந்த ஹைட்ரஜன் 4, இந்த ஹைட்ரஜன் 2, ரைட்டா? அப்போ இப்போ நம்ம இருக்கிறது தான் பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? இப்படி பண்ணுறது பேர் தான் கிளாசிக்கல் மெத்தட். என்ன மெத்தட்? கிளாசிக்கல் மெத்தட். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன ட்ரிக் மாதிரி பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ இந்த ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அதே ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோம், ரைட்டா? ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, எல்லாத்துக்கு முன்னாடி ABCD எழுதணும், ABC. ஓகேவா? ABCD எழுதியாச்சா? ரைட். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹைட்ரஜன் ஒவ்வொரு இதுக்கும் ஈக்குவேட் பண்ணணும். ஆக்சிஜன் அடுத்து ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இருக்குது, ரைட்டா? ரைட்.
இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள ஹைட்ரஜனும் ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள ஹைட்ரஜனும் ஈக்குவலாக இருக்கணும். இதான் நம்ம பேலன்சிங்கோட நோக்கம் இல்லையா? ரைட். அப்போ ஈக்குவலாக இருக்குன்னு அசியூம் பண்ணால் இங்கே என்ன இருக்கும்? 2a. ஓகேவா? 2a. ஓகேவா? இங்கே ஹைட்ரஜன் எத்தனை இருக்குது? 2a ஹைட்ரஜன் இருக்குது. 2 × a 2a ஹைட்ரஜன் இங்கே இருக்குது. அங்கே எத்தனை இருக்குது? 2 × c இருக்குது. அப்போ இது ரெண்டும் என்னவா இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கணும். சரிதானா? ரைட். புரியுதா? இங்கே 2a ஹைட்ரஜன் இருக்குது, வேறு எங்கேயும் ஹைட்ரஜன் இல்லை. அப்போ 2a ஹைட்ரஜன் இங்கே இருக்குது, அங்கே என்ன இருக்குது? 2c இருக்குது. ஓகேவா? ரெண்டும் ஈக்குவல். ரைட். இப்போ ஆக்சிஜன் பாருங்கள், அதே மாதிரி இங்கே 2b இருக்குது. ஓகேவா? அதே ரைட் ஹேண்ட் சைடில் 1c தான் இருக்குது. ஏற்கனவே 1 இல்லைனா 1 தப்போ 1c தான் இருக்குது. அப்போ c. இப்போ இந்த 2 ஈக்குவேஷன் கிடச்சிட்டா? ரைட். இப்போ 2 ஈக்குவேஷன் கிடச்ச பிறகு ஏதாட்டும் ஒரு நம்பர்னு ஒரு வேல்யூ கொடுக்கணும். மெஜாரிட்டி 1 கொடுக்கலாம். ரைட்டா? இப்போ a = 1 கொடுத்துட்டு வச்சுக்கோங்க. a = 1 கொடுத்துட்டேன். அப்போ இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகும்? 2a இடத்துல 1 வருமா? ஈக்குவேஷன் நம்ம எழுதுறோம் பாருங்க. 2 × 1 = 2c. ரைட்டா? அப்போ c = 2/2. இந்த 1 அப்படி இருந்தாலும் 2/2 கேன்சல் ஆகிடும். 1 மட்டும் இருக்குது. அப்போ c = 1. ரைட்டா? a = 1னா c = 1. இந்த மிச்சம் இருக்குது b இருக்குது. b எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரைட். c இருக்குது, b கண்டுபிடிச்சிடலாம். அப்போ பாருங்க 2b = 1, b = 1/2. ரைட்டா? இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு என்ன பண்ணணும்? இது 3 தூக்கி அங்கே போடணும். மேக்ஸ் ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் ஈஸியாக தெரியும் இது. ரைட்டா? அந்த ஈக்குவேஷனை ஃபஸ்ட் எழுதிடுறேன். O2 H2O இல்லையா? ரைட். இப்போ ஏவோட வேல்யூ என்னது? 1. ரைட்டா? ப்ளஸ் பியோட வேல்யூ என்னது? 1/2. சியோட வேல்யூ என்னது? 1. ரைட்டா? ரைட். இனிமேல் இதான் இது இன்னும் ஒரே ஒரு ஃபைனல் ஸ்டெப் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ இதில் வந்து ஒரு 1/2 வேல்யூவாக இருக்குது. ரைட்டா? இது ஃபுல்லாக இன்டிஜராக மாற்றணும். ஸோ என்ன பண்ணணும்? இதை 2ஆல் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணால் அது நார்மல் இன்டிஜராக மாறிடும். 4 இருந்தால் 4ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். எது இருக்கோ அதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ பாருங்கள், மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும்? இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணலாம் இல்லையா? 2 ப்ளஸ் இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1 ஆயிரும் இல்லையா? 1O2 gives இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2H2O. ரைட்டா? இவ்வளோதான். இதுதான் ஃபைனல் பேலன்ஸ் ஈக்குவேஷன். ரைட்டா? இப்போ இந்த ஈக்குவேஷனை கிளாசிக்கல் மெத்தடில் சால்வ் பண்ணலாம். வாங்க. ஃபஸ்ட் என்னது? LHS RHSன்னு ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். ரைட்டா? ஓகே. இங்கே என்னெல்லாம் இருக்குது? கால்சியம். இது ஆக்சுவலி இதெல்லாம் பாலி அட்டாமிக் இல்லையா? SO4 அங்கேயும் SO4ஆகவே இருக்குது. பாலி அட்டாமிக், சல்ஃபேட்டு, நைட்ரேட்டு, கார்பனேட் எல்லாமே பாலி அட்டாமிக். ஏன்னா அது அப்படியே தான், இங்கேயும் பாலி அட்டாமிக் தான் இருக்குது, அங்கேயும் அப்படியே தான் இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து சிங்கிள் என்டிட்டியாக கன்சிடர் பண்ணலாம். ரைட்டா? ரெண்டுலேயும் ஒரே மாதிரி இருக்கும்போது நம்ம கன்சிடர் பண்ணுறது தான் நமக்கு ஒரு ஈஸியான வே. ரைட்டா? ஸோ இது சல்ஃபர் ஆக்சிஜன் தனித்தனி பிரிக்காமல் சல்ஃபேட். ரைட்டா? அதுமாதிரி இங்கே என்னது? சோடியம். இது நைட்ரேட். தெரியுதா? தெரியும். இது நைட்ரேட். ஓகேவா? ரைட். அதேமாதிரி அந்த பக்கமும் அதே தான். கால்சியம், சல்ஃபேட், சோடியம், நைட்ரேட். ஓகேவா? ரைட். இப்போ இங்கே எத்தனை இருக்குது? கால்சியம் 1 இருக்குது, சல்ஃபேட் 1 இருக்குது. ஓகேவா? அதேமாதிரி சோடியம் 1 இருக்குது, நைட்ரேட் 1, எல்லாமே 1 தான் இருக்குது. ரைட்டா? ரைட். இங்கே பாருங்கள், கால்சியம் 1 இருக்குது, சல்ஃபேட் 1 தான் இருக்குது இல்லையா? மொத்தம் SO4. புரியுதா? மொத்தம் SO4ங்கிறது 1 தான் இருக்குது. ரைட்டா? ஓகே. அடுத்து சோடியம் எத்தனை இருக்குது? 2 இருக்குது. சோடியம் எத்தனை இருக்குது? 2 இருக்குது. ஓகே. நைட்ரேட் எத்தனை இருக்குது? 2 இருக்குது. ஓகே. ஆக்சுவலி எதுக்கு இந்த 2லாம் வருது? அந்த காம்பவுண்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு அந்த பேலன்சிங் அந்த காம்பவுண்ட் ஃபார்மேஷனில் தெரிஞ்சிருக்கும். சிம்பிளாக உங்களுக்கு இது வேணால் சொல்லவா? இப்போ பாருங்களேன், கால்சியமும் NO3யும் காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுதுன்னா NO3யோட வேலன்சி 1. ஸோ இது பேலன்சிங்க்கு முந்தின ஸ்டெப்பு. நம்ம இந்த எப்படி ப்ராடக்ட் ஃபார்மேஷன் கண்டுபிடிக்கிறங்கிற இதில் இந்த மெத்தட் வரும். அது என்னென்னா, எல்லாத்தோட வேலன்சி தெரிஞ்சுக்கணும். பாலியட்டாமிக் அயனாக இருக்கட்டும், நம்ம நார்மல் கேட்டையனாக இருக்கட்டும், எல்லாத்தோட கேட்டையன் அயன் எதுனாலும் சரி, ஓவராலாக இந்த S பிளாக் பி பிளாக் இது வந்து தெரிஞ்சுக்கணும். சரியா? தெரிஞ்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு அதை பேலன்ஸையும் எழுதிக்கணும். இப்படி கால்சியத்துக்கு 2 தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, NO3க்கு 1. இப்போ ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு வர காம்பவுண்ட் தான் ஃபார்ம் ஆகும். அப்போது CAக்கு 1னா CA 1 போட வேண்டிய அவசியம் இல்லை. NO3 ட்வைஸ். ஓகேவா? தெரியுதுல்ல? ஓகே. ட்வைஸ். இதான் வந்து இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. ரைட்டா? அதே பாருங்க, இப்போ சல்ஃபேட்டும் கால்சியம் பாருங்களேன். கால்சியத்துக்கு சல்ஃபேட்டுக்கும் போடும்போது கால்சியமும் 2, சல்ஃபேட்டும் 2, கிராஸ் பண்ணும்போது CA2SO4 அதுவும் 2ஆக இருக்கும்போது காமனாக இருந்தால் கட் ஆயிரும். அதான் CaSO4ன்னு இருக்குது. ஓகேவா? இது வந்து பேலன்சிங்கு முந்தின ஸ்டெப். எப்படி ப்ராடக்ட் கெஸ் பண்ணுற மெத்தட். ரைட்டா? அது எதுக்கும் லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதனால தான் ஒரு குழப்பம் இல்லாமல் இருக்கணும். இங்கே 2 இல்லை, அங்கே எதுக்கு 2 வருது லூஸ் தானோ அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். ரைட்? ஓகே. இப்போ வாங்க பேலன்ஸ் பண்ணலாம். ஓகே. இங்கே சோடியம் 2 இருக்குது, இங்கே சோடியம் 1 இருக்குது. அப்போ சோடியமுக்கு 2 போடணும். நமக்கு தெரியும் உள்ள வந்து மாற்ற, இங்கே போய் 2ன்னு எழுத முடியாது. ரைட்டா? அப்போ இந்த இடத்துல 2ன்னு எழுதலாம். ரைட்? இந்த இடத்துல 2ன்னு எழுதியாச்சு.
ரைட்டா 2ன்னு எழுதியாச்சு. ஓகே, அப்போ இப்போ இந்த 2ஆல் வேறு என்ன சேஞ்ச் நடந்துச்சு? நமக்கு டிசரபிள் சேஞ்ச் இங்கே இருக்குது, ஆனால் வேறு இடத்துலையும் சேஞ்ச் நடந்திருக்கு. NO3க்கும் 2 வந்திருக்கு. அப்போது என்ன மாற்றலாம்? ஓகே ரைட், சரி இது ஒன்று இருக்கட்டும். இப்போ இது சேஞ்ச் ஆகி என்ன இருக்குது? 2 ஆயிருக்கு. ரைட், இது ஈக்குவல் ஆகிட்டு. இப்போ இன்னொரு சேஞ்ச் என்ன நடந்திருக்குன்னா NO3யும் 2 ஆயிருக்கு. ரைட்டா, NO3யும் 2 ஆயிருக்கு. ஓகே, ஓகே. அப்போ ஆனால் நமக்கு 2 ஆக வேண்டியது தான். அது என்னது? 2 ஆக வேண்டியது. ரைட், அப்போ எல்லாமே ஒரே சேஞ்சில் எல்லாமே இருக்குது. 1 1 2 2. ரைட்டா, 1 1 2 2. ஓகே, இப்போ பேலன்ஸ் பண்ணியாச்சு. இவ்வளோ தான், ஒரு சிம்பிள் ஸ்டெப் தான். ஓகேங்களா? ஓகே, இதே மாதிரி சிம்பிளாக முடிகிற விஷயம் வந்து இது ரொம்ப சிம்பிளாக முடிஞ்ச முக்கிய காரணம் நம்ம வந்து இப்படி பாலிஅட்டாமிக் ஒரே பாலிஅட்டாமிக் ஒரே என்டிட்டியாக கன்சிடர் பண்ணுறது. ஓகேவா? இது ரொம்ப முக்கியம். ரைட், அவ்வளோதான். இப்போ ஆல்டர்னேட் மெத்தட் பார்க்கலாம் அந்த இதை வச்சு. ரைட், இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது? ABCD எழுதுறது தான். ரைட்டா? ரைட், எழுதியாச்சு. எழுத போகிற என்னென்னா இதில் என்னெல்லாம் இருக்குது அதே மாதிரி தான் எடுக்க போகிறோம். கால்சியம் சல்ஃபேட், இதை நல்லா வச்சுங்க. பாலிஅட்டாமிக் எடுங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேவா? ரெண்டு பக்கமும் அப்படியே இருக்கும்போது SO4 அப்படியே SO4 அப்படியே தான் இருக்குது. சப்போஸ் அது உடஞ்சி SO2ன்னு பிரிஞ்சாங்கன்னா நீங்கள் அந்த நார்மலாக SOன்னு எடுக்கலாம். இது இப்படியே எடுக்கிறது பெட்டர். ரைட்டா? அடுத்தது சோடியம், அடுத்தது நைட்ரேட். ஓகேவா? ரைட், அதே மாதிரி ஓகே சாரி இதில் வந்துட்டு வாங்க ஈக்குவேஷன் எழுதலாம். இப்போ கால்சியம் இங்கே எத்தனை கால்சியம் இருக்குது? ஒரு A தான் இருக்குது, 1A தான் இருக்குது. ரைட்டா? ஒரே ஒரு கால்சியம். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்று தான். ஸோ A = C ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ரைட், அடுத்தது சல்ஃபேட், மொத்த என்டிட்டி. இங்கேயும் ஒரே ஒரு சல்ஃபேட் தான் இருக்குது, அங்கேயும். சரி, இது NO2 இல்லை, Ne2SO4. ரைட், இங்கே SO4 அங்கே SO4. அப்போ இங்கேயும் A SO4 A அங்கே ஒரு D. ரைட்டா? அதாவது இங்கே ஒரு சல்ஃபேட் இருக்குது, அங்கேயும் ஒரு சல்ஃபேட் தான் இருக்குது. ரைட், அதனால தான் AD. ரைட், அடுத்தது சோடியம். இங்கே ஒன்று தான் இருக்குது. ரைட்டா? ஒரு B தான் இருக்குது, அங்கே 2 Dயாக இருக்குது. ஸோ அங்கே 2 Dயாக இருக்குது. ரைட்டா? அடுத்தது நைட்ரேட் இங்கே B, ஒரு B தான் இருக்குது, அங்கே நைட்ரேட் இங்கே 2 Dயாக இருக்குது, 2 Cயாக இருக்குது. 2 Cயாக இருக்குது. ஓகேவா? இப்போ அதேமாதிரி தான் A = 1 எடுத்தோம்னா Aக்கு 1 போட்டால் C = 1 தான். இங்கே 1 போட்டால் C = 1 தானே. ஸோ C = 1 தான். C = 1. இப்போ Cக்கு 1 வந்துட்டுனா இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போது இது என்ன ஆகும்? B = 2 × 1, B = 2. Bக்கு 2 வரும். ரைட்டா? Bக்கு 2 வரும். Bக்கு 2 வந்தோடனே இங்கே போடுறோம். அப்போ பாருங்கள் 2 இந்த ஈக்குவேஷன். சரியா? 2 = 2D. Bக்கு 2ன்னு போட்டிருக்கோம். இப்போ 2 2 கேன்சல் ஆகும். அதாவது 2 இங்கே வந்தாங்க. அப்போ D = 1. ஓகே, இவ்வளோ தான். இப்போ எல்லாமே 1 1 1 2ன்னு வந்துட்டு இப்போ டேரெக்டாக எழுத போகிறோம். அவ்வளோதான். இந்த ஏங்கிற இடத்துல என்னது? 1. Bங்கிற இடத்துல என்னது? 2. அடுத்தது Cங்கிற இடத்துல என்னது? 1. அடுத்தது Dங்கிற இடத்துல என்னது? 1. ரைட்டா? இப்படி சிம்பிளாக ஆன்சர் கண்டுபிடிச்சி சப்மிட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இதுதான் இது இந்த மெத்தடில் பண்ணோம், ஆல்டர் மெத்தடில் பண்ணோம். ரைட்டா? ஓகே, சிம்பிள். இவ்வளோ தான் ஹவு டு பேலன்ஸ் த கெமிக்கல் ஈக்குவேஷன். 2 கிளாசிக்கல் மெத்தடையும் நான் ஆல்டர் மெத்தடையும் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை ரெண்டுமே சொல்லிட்டேன். உங்களுக்கு சிம்பிளாக ஒன்று சொல்லணும்னா ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஈக்குவேஷனுக்கு நம்ம கிளாசிக்கல் மெத்தட் யூஸ் ஆகும். அதே நேரத்தில் காம்ப்ளெக்ஸாக போகிற வகையில் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்ன பண்ணணும், இதில் வந்து ஸ்டெப் எக்ஸ்டெண்டே ஆகாது. டேரெக்டாக ஈக்குவேஷனை போடுறோம், நம்பர் போடுறோம், இவ்வளோ அந்த 3 ஸ்டெப் தான் மட்டும் வரும். ஆனால் கிளாசிக்கலில் காம்ப்ளெக்ஸாக போக அது ஒரு லென்த்து போயிட்டே இருக்கும். இங்கே மாற்றும் அங்கே அப்படி போயிட்டே இருக்கும். சரியா? ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸான கொஸ்டினுக்கு இதுவும் தெரிஞ்சு வச்சுங்க. காம்ப்ளெக்ஸானக்கு இது இப்படி ஒரு மெத்தட் யூஸ் ஆகும். ரைட்டா? பர்சனலாக உங்களுக்கு இந்த ரெண்டில் எந்த மெத்தட் ரொம்ப பிடிச்சிருங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ தான் சிம்பிள் ஹவு டு பேலன்ஸ் த கெமிக்கல் ஈக்குவேஷன்.